நமக்குள்ள கெஸ்ட்ட இன்னைக்கு ராகத்திலிருந்து தான் பிக்கப் பண்ணோம். ஸோ பிக்கப் பண்ணியாச்சு. கெஸ்ட்ட பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நாங்க கூட்டு போறது வந்துட்டு வில்லேஜ் டூர் தாங்க. எல்லாரும் ஜீப் சவாரி போயிட்டுருக்காங்க. 10 பேர் அங்கேருந்து ரிசோர்ட்லேருந்துலாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம கெஸ்ட் எனக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் என்னென்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கவர்மெண்ட் யூபி ஸ்கூல் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கவர்மெண்ட் யூபி ஸ்கூல். இந்தா அதில் எழுதியிருக்கு பாருங்கள், தமிழ்லேயும் எழுதியிருக்கு பாருங்கள், அரசு நடுநிலைப்பள்ளி லட்சுமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து தான் பசங்க படிக்கணும். லட்சுமி மிடிலு, லட்சுமி ஈஸ்ட்டு, அப்புறம் இங்கே வந்துட்டு ஒத்தப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஸ்டேட்லாம் இருக்குது. அப்போது அந்த எஸ்டேட்டில் உள்ள வேலை பார்க்குற மக்களுடைய குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே தான் வந்து படிக்கணும். நோ ஆப்ஷன், கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆனால் என்னென்னா மழை டைம் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோ தூரம் வந்துட்டு நடந்து வந்து படிக்கணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு பஸ் வசதியோ ஆட்டோ இந்த மாதிரி ஜீப் இந்த மாதிரி வசதியெலாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க படிக்கணும்னா கண்டிப்பாக இதில் வந்து நடந்து வந்து தான் படிக்கணும். அது இல்லாமல் பகுதி பேர் வந்துட்டு மூணாரில் வந்துட்டு பஸ்ஸில் போய் அங்கே போய் படிக்கிறவங்களும் இருக்காங்க மூணாரில் உள்ள ஸ்கூலில். ஆனால் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஸ்கூல் தான் ஆப்ஷன், வேறு வழி கிடையாது. நான் அடுத்ததாக கூட்டு போனது வந்துட்டு லட்சுமி டீ ஃபேக்ட்ரி தான். இந்த லட்சுமி டீ ஃபேக்ட்ரி எப்படின்னா 3 எஸ்டேட்டுக்கு சென்டரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அப்போ அந்த 3 எஸ்டேட்டில் உள்ளவங்களும் வந்துட்டு இங்கே தான் தேயிலை வந்துட்டு ப்ராசஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் வெளி எஸ்டேட்லேருந்து இந்த ப்ராசஸ்க்காக வரும். அடுத்ததாக இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் தான். இது தாங்க இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட். இது எதுக்காக இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, இந்த மலை சேப்பு எல்லாமே இட்லி மாதிரி இருக்கனால இட்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அடுத்ததாக நம்ம கூட்டு போகிறது வந்துட்டு டாட்டா டீ பிளான்டேஷன் தாங்க. என்னதான் டாட்டா டீ பிளான்டேஷனாக இருந்தாலும் இப்போ நடத்துறது வந்துட்டு கேடிஎஸ்பி கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டீ பிளான்டேஷனில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸையும் நம்ம இந்த லைனில் பார்க்கலாம். ஸோ அப்படி தான் போய்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வெய்வார டீ பிளான்டேஷனில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா இதை மட்டும் நல்லா கவனிங்க. அதாவது அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க இருக்கிற சமயத்தில் எப்படி வந்துட்டு கிளைமேட்லாம் பார்த்துருக்காங்கன்னா, அங்கே ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக எல்லா சாதனமும் இருக்கும். ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அங்கே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு சுத்தையில் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது, எவ்வளோ ஸ்பீடாக காற்று வருது சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். இது ஒரு டெமோவும் இந்த எஸ்டேட்டில் இருக்கும், அதுவும் காட்டுறேன் போகிற வழியில். இதுதான் வந்துட்டு அந்த டீ பிளான்டேஷன். இது வந்துட்டு நம்ம லட்சுமி வழியாக ஏரி வரையில் இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. இது வந்துட்டு டூரிஸ்ட் வந்துட்டு அலௌடு, இந்த வழியாக எல்லோரும் போவாங்க. ஸோ இந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஏரியாவை கூட்டு போக சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே டிரைவரோ கேட்னஸோ கூட்டு போக சொல்லுங்கள். இது வந்துட்டு விரிவாரை வில்லேஜ் டூரும்பாங்க இந்த ஏரியா. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நீங்கள் ஜீப் எடுக்கிறது பெஸ்ட்டு. எதனாலனா இந்த ரோடு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் ரோடு. ஸோ உங்கள் கார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ லோக்கல் டாக்ஸினா பிரச்சனை கிடையாது, உங்களுக்குள்ளே கார்னால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்கும், ஏரியா இறங்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் கூட்டு போனது வந்துட்டு விரிபாரா பாத்திங் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே நல்ல க்ரௌடு இருந்தனால நாங்கள் அப்படியே நிப்பாட்டாமல் போயாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டைகர் கேவ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பு ட்ரீ அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த டைகர் கேவில் நிப்பாட்டல, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அடுத்த பிளேஸ் போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா பாம்பா? ஒரு வேளையாக ஆனைக்குளம் வந்தாச்சு. ஆனைக்குளம் வந்தோடனே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நமக்குள்ள ஃப்ரெண்டு வண்டியில் தான் இதுக்கடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்குது. நம்ம வண்டி இப்போலாம் போகாது, நம்ம ஃப்ரெண்டு வண்டி தான் போகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப் ரோடு, டயர்லாம் பக்காவாக வச்சுருந்தாரு. நம்ம அதுக்கடுத்து உள்ளதை பார்க்கலாம். ஓகேயா பிரதர்? வாட்டர் ஃபால்
அதான் பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ். பெரும்பன்குத்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போறோம். இங்க இருந்துள்ள வியூ அங்க போய் கிடைக்காது. அடுத்த பாயிண்டா நாங்க கூட்டு போனது வந்துட்டு ரிவர் கிராஸ் தான் கூட்டு போனோம். இந்த இடத்துல வந்துட்டு உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸா உட்காந்து அப்படியே குளிக்கலாம், விளையாடலாம், மீனெல்லாம் இருக்கும். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஸோ இங்க போட்டும் இருக்கு, போட் வேணாலும் போகலாம். ஆனா இந்த இடமே வந்துட்டு சூப்பரா இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இதான் நம்ம அங்கேருந்து பார்த்த ஃபால்ஸ். அந்த கீழே போகலாம். அது 10 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா என்ட்ரன்ஸ் எடுக்கணும். எடுத்து தான் உள்ளே போனோம். இது வந்துட்டு பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸு. உண்மையாகவே சொல்ல போனால் மழை டைம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. அடுத்த பாயிண்ட் நாங்க கூட்டு போனது வந்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ்னா சும்மா கிடையாது, மழை டைம்ல சூப்பரா இருக்கும். இதாங்க பாத்திங் 33 வாட்டர் ஃபால்ஸ். நல்லா மழை பெஞ்சது. ஆனா நம்ம ஆஃப் ரோடு ஜீப் சவாரி போற பிளேஸ்ல வந்துட்டு மழையே இல்ல. அப்படியே எங்களுக்கு லக்கிலி நாங்க மழை இல்லாம அப்படியே எஸ் ஆயிட்டோம். சின்ன காய் இருக்குதாண்டா, அந்த இருக்கு பாருங்க. சன்ல போட்டு ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி சாக்லேட். இதெல்லாம் சாக்லேட். சின்ன மலையோட மேலே ஏது சின்ன மலையோட மேலே ரப்பர் அல்ல, ರಬ್ಬರ್ ಇದು ಟೋಪಿ. ಚಿನ್ನ ಟ್ರೇಗೆ ಟೋಪಿ ಬಟ್ ಸೀಸನ್ ಕೂಡ ಯಾವಾಗ ஆதிவாசி ஆதிவாசி நீ இங்கேருந்து காடு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃபுல்லாக அவட்ட இடம் தான்.